அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய புகை போகும். அது மூக்குக்குள்ளே போச்சு, நாராயணன் மூக்குள்ள. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்த பக்தனுக்கு கொஞ்சம் கோபம் கொப்பளிச்சிருச்சு. அண்டா நிறைய அக்கார அடசல் புளியோதரை சுண்டல் வடை பால் பாயசம் எல்லாம் வச்சு எம்பெருமான்கிட்ட காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகிறார். சிவனுக்கு பூஜை பண்ணால் கூட என்னைய உண்மைன்னு நினச்சிப்பார். அப்போ அடுத்த நிமிஷம் என் பக்தனை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அதனால தான் சங்கு சக்கரத்தோடு காட்சி தந்தேன்னாராம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த புலர்காலை பொழுதில் நாள்தோறும் அருள் நேரத்தை பார்ப்பதில் எவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு! எத்தனை பேர் கடிதங்கள், நிறைய பேர் தொலைபேசி அழைப்பு, நம்முடைய குறுஞ்செய்திகள், மின்னஞ்சலிலெல்லாம் உங்களுடைய அன்பை பதிவு செய்கின்றீர்கள். அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். பொதுவாக இறைவன் அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவன். அவன் தூணில், துரும்பில், கடல் மண்ணில், கடலுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே, மரத்துக்குள்ளே, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான். அவன் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் நம்ம இறை வழிபாட்டில் எதை 3 விஷயம் மையப்படுத்துகிறாங்கன்னா, மனம், மொழி, மெய். மனம், மொழி, மெய். பூவை எடுத்து போட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ஒரு வகை. பூவை எடுத்து போட்டு அடிநாதத்திலேருந்து மந்திரம் சொல்லி இறைவனை ஜபிப்பது ஒரு வகை. சில பேர் பூஜை புனஸ்காரம் பண்ணி தியான தர்மம் பண்ணி இறைவனை வழிபடுவது ஒரு முறை. அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இறைவனை வழிபடலாம். ஆனால் இறைவன் எப்பேற்பட்டவன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் பூஜை பண்ணால் வீடு முழுக்க மணக்கும். சில பேர் பூஜை பண்ணால் சத்தம் தெருவுக்கே கேட்கும். சில பேர் பூஜை பண்ணால் ஊர் உலகத்துக்கே கேட்கும். அந்த மாதிரி ஒருத்தர் அற்புதமான பிரதோஷ பூஜை, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தான் வீட்டில் பூஜை, அந்த சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி தூபதீப ஆராதனை காட்டி அமக்களமாக பஞ்சாட்சரம் சொல்லி சிவமந்திரங்கள் சொல்லி எல்லாம் கோலாகலமாக சிவபுராணம் அப்படி அவர் சொன்னார்னா அப்படியே நெஞ்சே உருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பண்ணுவார். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம்னு இல்லை, தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். பூர்த்தின்னு ஒன்று உண்டு. சில பேர் 11 வாரம் பண்ணுவாங்க, சில பேர் 16 வாரம் பண்ணுவாங்க, சில பேர் 21 வாரம் பண்ணுவாங்க, சில பேர் 9 வாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி பூர்த்தி அன்னைக்கு அண்டா நிறைய அக்கார அடசல் புளியோதரை சுண்டல் வடை பால் பாயசம் எல்லாம் வச்சு எம்பெருமான்கிட்ட காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகிறார். அப்படி அந்த மூடியை எடுத்தால் அதுலேருந்து ஒரு புகை மேலே போகும். பொங்கல்லேருந்து, சக்கரை பொங்கல்லேருந்து, பாயசத்துலேருந்து, வடையிலேருந்து போகிற ஆவி நேராக போய் இவர் முதல் செல்ஃபில் வச்சுருந்த சிவனை விட 2, 3, 4வது செல்ஃபில் இருந்த பெருமாளுடைய வாய்க்குள்ளே போச்சு. அடுத்து ஊதுபத்தி காமிக்கணும், அப்புறம் கற்பூரம் ஏற்றணும். அதுக்கு பேர் தூப தீப ஆராதனை. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய புகை போகும். அது மூக்குக்குள்ளே போச்சு, நாராயணன் மூக்குள்ள. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்த பக்தனுக்கு கொஞ்சம் கோபம் கொப்பளிச்சிருச்சு. ஏன்? ஏற்கனவே இவன் 9 வாரம் நாராயணனை வீட்டில் வச்சு திருமஞ்சனம் பண்ணி அவருக்கு பெரிய காலையில் போடுற சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் அடியார் திருக்கூட்டத்து அடியார்களை வச்சு பெரிய நாம சங்கீர்த்தன நிகழ்வெல்லாம் நடத்தி 9 வாரம் விடாமல் அன்னதானம்லாம் பண்ணி அமக்களை பண்ணியும் எந்த பெனிஃபிட்டும் அவருக்கு நடக்கலை. இன்க்ரிமெண்ட் வரல, வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, ப்ரமோஷன் இல்லை. இதெல்லாம் பார்த்தாரு. யார் பேச்சோ கேட்டு நம்ம நாராயணனுக்கு செஞ்சிட்டோம், சிவபூஜை செய்யுங்கன்னு சொன்னதுனால இப்போ சிவனுக்கு செஞ்சு பூர்த்தியும் போது இத்தனை நாள் உனக்கு செஞ்சேன், அப்பெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ சிவபெருமானுக்கு பண்ணுறத நாராயணன் நீ ஏன் அக்செப்ட் பண்ணுறேன்னு அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார்ல. கண்ணு முன்னாடி பெருமாள் சங்கு சக்கரத்தோடு வந்து ஹலோ பிரதர் அப்படின்ட்டார். எனக்கு ஆச்சரிய பெருமூச்சு. 9 வாரம் உன்னைய சுற்றி சுற்றி வந்தேனே, புரட்டாசியில் தளிகை போடுற மாதிரி உனக்கு பிரசாதம் பண்ணேனே, அப்பெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ சிவபெருமானுக்கு பண்ணும்போது ஏன் என் கண் முன்னாடி வந்தேன்னார். அப்போ அவர் சொன்னார், என்னைய நீ கொண்டு வந்து உன் செல்ஃபில் வச்ச 9 வாரம் பூஜை பண்ண, அப்போல்லாம் என்னைய மண்ணால் மரத்தால் செஞ்ச பொம்மைன்னு நினச்ச. 9 வாரம் நீ மண் மரம்னு நினச்ச பொம்மைங்கும்போது நான் எப்படி உனக்கு ப்ளஸ் பண்ண முடியும்?
எப்படி உன்னையும் ஆசீர்வதிக்க முடியும், எப்படி உனக்கு அருளை கொடுக்க முடியும்? இப்போ சிவனுக்கு பூஜை பண்ணால் கூட என்னைய உண்மைன்னு நினச்சி பாரு, அப்போ அடுத்த நிமிஷம் என் பக்தனை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அதனால தான் சங்கு சக்கரத்தோடு காட்சி தந்தேன்னாரான். இப்போ பக்தன் கண்ணீர் விட்டுருக்கான். நம்ம நினைக்கிறோம் 1000 பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுகிறது, அலங்கார வளைவு வைக்கிறது, ஆடம்பரமாக வழிபடுறதுங்கிறது இல்லை. கடவுள் உள்ளத்திலேருந்து வழிபடலாம். அதான் சொல்கிறான், மனம் மொழி மெய் 3 ஒன்றா இருக்கணும். மனம் மொழி மெய் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஆத்ம சுத்தமாக வழிபட்டு இறைவன் உண்மைன்னா இறங்கி வந்து ஆனந்தம் தருவார். மீண்டும் நாளை சந்திப்போம்.